எல்லோருக்கும் வணக்கம். இன்று காணொளியில் ஒரு அற்புதமான ஒரு பதிவு செய்கின்றேன். ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கொள்வோம். கும்பலக்கணம் என்று வைத்துக்கொள்வோம். கும்பலக்கணத்தில் சனி இருக்க, மேசத்தில் குரு இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, இப்படிப்பட்ட குழந்தையின் அமைப்பு பிறரால் வளர்க்கப்படும் குழந்தையின் அமைப்பு ஆகும். அது எவ்வாறு எனில், லக்கணத்தில் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக குருவையும் 7ஆம் பார்வையாக செவ்வாயும் பார்ப்பதனாலும் பிறரால் வளர்க்கப்படும் குழந்தை அமைப்பு ஆகும். மேலும் லக்கணத்திற்கு 9ஆம் இடமாகிய சந்திரன் அந்த இடத்தில் பாவியாகி உள்ளார். ஆகவே தன்னால் குழந்தை வளர்க்கப்படுவதில்லை, பிறரால் வளர்க்கப்பட்டு அவர் நல்ல சிறந்து கல்வி அறிவை பெற்று அரசனைப் போல வாழ்வார் என்பது ஆகும். மேலும் லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் உள்ள குரு தன்னுடைய செவ்வாயை 5ஆம் பார்வையாகவும் சந்திரனை 7ஆம் பார்வையாகவும் பார்க்கப்படுவதால் இந்த குழந்தை பிறரால் வளர்க்கப்பட்டு எல்லா செழிப்புடன் வாழ்வார் என்பது எனது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும். இப்படிக்கு சகனா ஸ்ரீ ஜிபி பவா அஸ்ட்ராலஜர் முத்துசாமி. என தொலைபேசி எண் 63 80 496 696. இந்த காணொளியை எல்லோருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.